வரக்கூடிய தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்வோம்னு சொல்லியிருந்த சிஎம் வந்து இப்போ வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வந்து வெல்வோம், ஏன்னா நாங்கள் மக்களுக்கு ஆற்றிருக்கக்கூடிய பணி வந்து அந்த அளவுக்கு சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, வரக்கூடிய தேர்தலில் திமுக 200 தொகுதிகளுக்கு மேலே வெல்லுமா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ நாங்கள் சொல்ல போனோம்னாக்க பொதுவாகவே தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய, அதாவது இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொதுவாகவே வந்து 200 தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய சொந்த, அதாவது நம்ம செஞ்சுருக்க விஷயங்களை வச்சு அவங்க நம்ம வந்து வென்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து தமிழகத்தில் வந்து இப்போ நிறைவடைந்த சில திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாமே நல்ல நிலையில் இருக்குது. நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னாலும் கூட 200 தொகுதிகள் அப்படின்பது வந்து வாய்ப்பாக என்னன்றதை வந்து எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் சொல்ல முடியும். இப்போ இருக்கிற நிலையில் இப்போ இலவச, அதாவது பெண்களுக்கு இலவச பஸ் பாஸு, மற்றபடி வந்து இப்போ ரேஷன் கடைகளில் கொடுக்கக்கூடிய 3000 ரூபா, மற்ற திட்டங்கள்லாம் பார்க்கும்போது வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து உண்மையிலே ஒரு நல்ல வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே வந்து மற்ற மாற்று கட்சிகள் எல்லாமே வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்து ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ முறையாக வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 200 தொகுதியை வந்து நாங்கள் தக்க வைப்போம் அப்படின்ற சொல்கிறது வந்து உண்மையிலே ஒரு சாத்தியமான செயல்னு நாங்கள் சொல்லணும். பொதுவர்த்தமாக வந்து அதிமுகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சி வந்து அவருடைய பயணம் என்பது பொதுச்செயலாளர், அவருடைய அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஒரு 4.5 ஆண்டு காலமாக வந்து அவருடைய பயணம் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பதவியை தக்க வைக்கிற நோக்கத்துலேயும் அந்த கட்சியினுடைய கைப்பற்றல் நோக்கத்திலிருந்தே பயணம் பண்ணாங்களே தவிர மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கம் 10 ஆண்டு கால அரசியலில் இல்லை. அந்த அரசியல் சூழ்ச்சியில் அன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்தக்கூடிய தளபதியார் வந்து பொதுவர்த்தமான விஷயம்னா அன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்காக குரல் கொடுத்தார். அதனுடைய விளைவு தான் ஆட்சி அமைக்க முடிஞ்சு. அந்த ஆட்சி அமைச்சனுடைய நோக்கம் வந்து என்ன விஷயம்னா, அவருடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு சேவை செய்வது. அவருடைய சேவை வந்து இப்போ எந்த ஒரு மாநிலத்துமே இல்லாத அவருடைய திட்டங்கள். மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி ரேஷன் பொருள் விநியோகம், மக்களை தேடி நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், முதல்வர் அப்படின்ற ஒரு இது போட்டு மக்களை தேடி எல்லாமே அந்த அரசு மக்களை தேடி கல்வி, நமக்கு நாமே திட்டம் அப்படின்னு பல திட்டங்களை வந்து அவர் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டார். அப்போ எல்லாமே வந்து மக்களை தேடி அரசுனுடைய பயணங்கள் பூராமே, அரசு ஊழியர்கள் பூராமே வந்து மக்களை தேடி போனதுனால அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு இடையில் என்ன செஞ்சார், அவர் ஒரு பெரிய ஒரு பியூட்டி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அந்த திட்டங்கள் மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிற அரசு நிர்வாகிகளை வந்து கவனிக்கிறார். அதனால அவர் வந்து ஆணித்தனமாக நான் இந்த திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கேன், அதனால 200 சீட்டுக்கு மேலே ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னா அவர் நம்பிக்கை வீண் போவார். அதுதான் அவருடைய பயணமாக இருக்குது. முதலமைச்சர் சொன்னது சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கடந்த 10 வருஷத்தில் வந்து போன ஏடிஎம்கே கவர்மெண்ட்டோட நலத்த உதவிகள் நிறையா செஞ்சுருக்காங்க இந்த கவர்மெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையுமே தமிழ்நாடு வந்து முன்வரிய மாநிலமாக இருக்குது. விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி, நிதித்துறையாக இருந்தாலும், எது இருந்தாலும் தமிழ்நாடு முதல் மாநிலம். அப்படி இருந்தும் மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட கொடுக்காம சிரமப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருந்து இந்த முதலமைச்சர் இந்த அரசாங்கமும் நிறைய வந்து நிதி கொடுத்து அதெல்லாம் அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் முதலமைச்சர் சொல்கிற கருத்து வந்து 100க்கு 100 உண்மையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். 200க்கு 200 இல்லை, 200க்கு மேலே கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் என்னுடைய அபிமானம். ஆமாம், அவர் சொன்னது உண்மைதான். அவர் நிறையா பணிகள் வந்து நடந்துருக்கு. அதிகமாக வந்து பெண்களுக்கு வந்து அதிகமான சலுகைலாம் கொடுத்துருக்காரு. இந்த 1000 ரூபா இது நிறையா வேலைவாய்ப்புகள் இப்போ வேலைவாய்ப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. பெண்களுக்கு 50% வரைக்கும் அவர் நெருக்கி கொண்டு போயிட்டார். அதிக வாய்ப்புகளை வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு சலுகைகளை நிறையா எழுதியிருக்காரு.
பொதுமக்களுக்கும் நல்லா இது செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அதனால் வந்து அவர் மறுபடியும் 200 தொகுதிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமான உள்ளது. 200 தொகுதிக்கு மேலே தான் ஜெயிப்பார் ஸ்டாலின். அடுத்த முதல்வர் அவர் தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பணியாற்றியிருக்காரு. மக்களுக்கு நல்ல விஷயமா செஞ்சதுனால வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் ஆற்றிருக்க பணி அப்படி ஆற்றிருக்கார் மக்களுக்கு. இப்போ அரசு ஊழியருக்கு செஞ்சுருக்கிறாரு. மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனை விஷயமும் கீழே இருந்து மேலே வரைக்கும் வீட்டுக்கே ரேஷன் கடையை கொண்டு போய் கொடுக்காரு. இது வரைக்கும் யாருமே செய்யாது. அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது அவர் நல்லா சிறப்பான பணி எடுத்திருக்காரு. நல்லா நிறையா மக்களுக்கு நல உதவி திட்டம் பண்ணியிருக்காரு. உதவித்தொகை தர்றாரு, பஸ்ஸு இலவசம் பெண்களுக்கு, இந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்காரு. இப்போ ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்காரு. அதனால் அவருக்கே ஓட்டு போகிறதா இருக்கும். அதே மாதிரி அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு. அதை சிறப்பான பணிகளை செய்திருக்காரு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால் வெல்றோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் வருவார். அவர் திரும்பவும் முதலமைச்சர் வர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மையிலே ஒரு சாத்தியமான செயல்னு தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கிராம பகுதிகளில் வந்து இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ஆளுங்கட்சியான, அதாவது பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன செஞ்சுருக்குனாக்கா, 100 நாள் வேலை திட்டம் வந்து 125 நாள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து தமிழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை ஒதுக்காமல் இருக்காங்க. நிதியை ஒதுக்காமல் இருக்காங்கன்னும் போது வந்து தமிழக மக்கள் வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து கிராம பகுதியில் நாங்கள்லாம் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தேனி மாவட்டத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா உண்மையிலேயே வந்து அதாவது 100 நாள் வேலை அப்படின்னு செஞ்சுட்டு வந்து அவங்க வாரம் பணம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறவங்கலாம் இப்போ வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது என்ன காரணம்னா, மத்திய சர்க்கார் வந்து தமிழகத்துக்கு ஒதுக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்ட நிதியை ஒதுக்காததுனால, அதனால வந்து தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ செஞ்சுருக்காங்க. அதாவது எப்படி அந்த நிதியை பெறுவதற்கு உண்டான சூழ்நிலையை எடுத்திருக்காங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஒரு வரம்புக்குட்பட்ட நிகழ்வாக இருக்குது. அதனால வந்து இப்போ இந்த தளபதியாருடைய முயற்சியினால் வந்து மக்களுக்காக அவர் போராடக்கூடிய சில விஷயங்களை வச்சு தமிழகத்தில் வந்து 200 தொகுதிகளை வந்து அவர் வெற்றி பெறுவார் என்பது வந்து ஒரு சாத்தியமான நிகழ்வாக தான் இருக்குது. ஆமாம், அது உண்மை, கண்டிப்பாக உண்மைங்க. அதில் எப்பயுமே வந்து யாரும் திமுக தொண்டர்கள் சோட மாட்டாங்க. நல்லா பணியாற்றுவாங்க. எப்பயும் மக்களோட நெருக்கமாக இருப்பாங்க. மக்களுக்கு வேணுன்றதை செய்வாங்க. மக்களோட பிரச்சனைகளை தலைமையிடத்துக்கு கொண்டு போவாங்க. அதனால் நல்லா செய்வாங்க. அதனால் திரும்ப வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது திமுகவுடைய வரலாறு எடுத்தாலே வந்து கட்சி தொண்டன் வந்து என்றைக்குமே வந்து கழகத் தலைவருடைய ஆணைக்கு எப்பவுமே கட்டுப்பட்டவன். அதனால் வந்து தலைவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா கட்சி தொண்டர்கள் மதிப்பாக. எப்பயுமே கட்சி தொண்டர்களுடைய அரவணைப்பு என்பது கட்சி தலைமைக்கு தெரியும். அதனால் அவர் வந்து எப்பயுமே கட்சியினுடைய தொண்டர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஒரு கட்சி தலைவருக்குள்ள அதிகாரம் என்பது கட்சி தொண்டர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதேமாதிரி கட்சி தொண்டர்கள் வந்து கட்சி தலைவர்களுடைய மேலே வைத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. அதனால் அவர் வந்து கட்சி தொண்டர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அபாரகரமான நம்பிக்கை தான் அவருடைய பலம்.